மக்களே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்டு குருமா தான் வைக்க போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு கட்டி பூண்டு, இவ்வளோ பெரிய இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். முருங்கைக்காய் பெரிய சைஸ் முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு காய் ஒன்று. உருளைக்கிழங்கு 3 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பச்சை பட்டாணி 1 கப்பு, 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு, கொஞ்சமாக வந்து பட்டை, ஒரு 5 லவங்கம், தேங்காய் வந்து ஒரு 5-6 பீஸ் வந்து வச்சுருக்கிறேன். அந்த மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, கடுகு, எண்ணெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தண்ணி தேவையான அளவு. எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ பச்சை பட்டாணியை வந்து நான் குக்கரில் வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி, 1 கப்பு தண்ணி ஊற்றுறேன். இதை 3 விசில் வரட்டும், வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பச்சை பட்டாணி 2 மணி நேரம் ஊற வச்சது. ஃப்ரெஷ் பட்டாணி உங்களுக்கு கிடச்சதுனால நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். இது வந்து காஞ்ச பட்டாணி, அதனால் 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இது ஒரு 3 விசில் வரட்டும். இப்போ பட்டாணி வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் நான் மிக்சியில் போய். நான் வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம இறக்கிக்கலாம். இப்போ வானல் வச்சுருக்கிறேன். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான். இது பெரிய சைஸ் ஸ்பூன் தான் இது, அதனால் 3 ஊற்றிக்கிறேன் நான். நல்லா எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் போல் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. பட்டை லவங்கத்தை போட்டுக்கிறேன் நான். இஞ்சி பூண்டு அரைச்சதை போட்டுக்கலாம் நம்ம. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நல்லா. இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் அரைச்சதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ காயை போட்டு வதக்கிக்கலாம் நம்ம. முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு வதக்கிக்கலாம். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுக்கலாம். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினா போதும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இதுக்கு குழம்புக்கு தேவையான அளவு நான் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் நான் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம காரத்துக்கு தேவையான அளவு தான் நம்ம, ஏன்னா குழம்பு எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மிளகாத்தூள் உப்புலாம் போட்டுக்கணும். நான் செய்கிற அளவே நீங்கள் செஞ்சீங்கன்னா இதே அளவு மிளகாத்தூள் போட்டுக்கிட்டா போதும். இப்போ இந்த காய் வேகிறதுக்கான அளவு தண்ணியை நான் இதுக்கு ஊற்றிக்கிறேன். நல்லா காய் முழுகிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றுங்க. அதை குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே போய் நம்ம தேங்காவை அரைச்சிட்டு வந்துடலாம். நான் வந்து தேங்காவை வந்து இஞ்சி பூண்டு அரைச்ச இதுலேயே நான் போட்டு அரைச்சிடுறேன். நான் சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா இதை போய் நான் நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்லா நைஸாக. இங்கே பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் வேக வச்ச பச்சை பட்டாணியை இதில் போட்டுக்கிறேன். நான் போய் கருவேப்பிலை, கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க.
கொதிச்ச உடனே நம்ம தேங்காயை அரைச்ச தேங்காயை ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து தேங்காயை அரைச்சதை ஊற்றிக்கிறேன். அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதில் நான் கொண்டு இந்த ஜாரை அலசிட்டு தண்ணியும் ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக. தேங்காய் அரைச்சதை ஊற்றியாச்சு. இப்போ நல்லா இது ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தவுடனே குழம்பு இறக்கிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நான் வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறேன். அதை குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.